கேஸ் ஃபுல்லா பள்ளி எல்லாம். சில ஊர்களுக்கு நான் தமிழ்நாட்டில் போய் பார்த்தேன், ஃபுல் செட்டப், உட்கார்ந்து தொழுவதற்கான முழு செட்டப்பும் செய்திருக்கிறார்கள். என்னது, அந்த சேர்ல உட்கார்ந்து முன்னால ஒரு பெஞ்ச் மாதிரி போட்டிருக்கிறார், ஒரு டேபிள் மாதிரி சுஜூது செய்யறதுக்கு. வருகிறவர்களில் 1/3 பகுதியினர் உட்கார்ந்து தொழக்கூடிய நிலை வந்து விட்டது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நின்று தொழ முடியுமான ஒருவர், திரும்பவும் சொல்றது சட்டம் இது, நின்று தொழ முடியுமான ஒருவர் உட்கார்ந்து தொழுதால் அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. சுன்னத் தொழுகை உட்கார்ந்து தொழலாம். சுன்னத் தொழுகை உட்கார்ந்து தொழுதால் 50% நன்மை கிடைக்கும். நின்று தொழுகிறவருக்கு 100% என்றால் சுன்னத் தொழுகை உட்கார்ந்து தொழுகிறவருக்கு 50% நன்மை கிடைக்கும். ஆனால் ஃபர்து தொழுகையை பொறுத்தவரையில் நின்று தொழ முடியுமான ஒருவர் உட்கார்ந்து தொழுதால் அவருடைய தொழுகை பாத்தில் 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 ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். நிற்பது என்பது தொழுகையினுடைய ருக்குன்களில் ஒன்று. இன்றைக்கு மாஷா அல்லா தபாரக் அல்லா பள்ளிக்கு வரும்போது இக்காமத் சொல்லும் வரையும் வெளியில நின்று பேசிட்டே இருக்கிறார். பள்ளியை விட்டு தொழுது முடிஞ்சு வெளியே போனா காருக்கிட்ட நின்று பல மணி நேரம் பேசிட்டே நிற்கிறார். ஆனால் பள்ளிக்குள்ள வந்த தொலை வந்தா உட்கார்ந்துடுறார். என்ன மென்டாலிட்டின்னு விளங்கவில்லை. இது ஃபேஷனாக நினைக்கிறார்களோ? நிற்க முடியும் என்றால் நிற்க வேண்டும். ருக்கு செய்ய முடியவில்லை என்றால் நின்ற நிலையில் ருக்குவுக்குரிய நியத்தை வைத்துக் கொள்ளலாம். அல்லது நிற்க முடியும், ருக்கு செய்ய முடியும், சுஜூது செய்ய முடியாது என்றால் நின்று ருக்குவுக்கு போய் இருப்பில் இருக்க வேண்டியது, சுஜூது செய்ய முடியாவிட்டால் தலையை பணித்துக் கொள்ள வேண்டியது. ஆனால் நிற்க முடியுமான ஒருவர் உட்கார்ந்து தொழ முடியாது. இது ஒரு சட்டம்.